ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் டு மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வாட் இஸ் அஷ்யூர்? ஸோ அஷ்யூர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்டோட ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம்ங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் இந்த பிளாட்ஃபார்மில் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற சர்வீசஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ரெக்யர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்மளோட பிஸ்னஸ் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அஷ்யூர். ஸோ அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்யூரோட பெனிஃபிட்ஸ். ஸோ எதனால் நம்ம அஷ்யூருக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, ஹை அவைலபிலிட்டி ஆர் டிசாஸ்டர் ரெக்கவரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, என்ஹான்ஸ்டு ஃப்ளெக்சிபிலிட்டி, லோ காஸ்ட், அப்புறம் ஃபைனலி ஸ்பீட். இன்னும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 5 அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹை அவைலபிலிட்டி ஆர் டிசாஸ்டர் ரெக்கவரி. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 99.9% எஸ்எல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோசாஃப்ட் 99.9% சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சர்வீசஸ் யூஸ் பண்ணாலும் எப்போயுமே 99.9% அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீசஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போயுமே அது அவைலபிளாகவே இருக்கும். எந்த டைம்லேயும் அதோட டவுன் டைமாக இருக்காது. அதாவது ஏதாவது ஒரு அப்கிரேட் நடந்தால் கூட நம்மளுக்கு அவைலபிளாகவே இருக்கும் அந்த சர்வீசஸ். ஸோ அதை தான் 99.9% சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டி பண்ணுறாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஷ்யூரில் எக்கச்சக்கமான டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. டேட்டா சென்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டிபிள் காம்பினேஷன் ஆஃப் சர்வர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு மேசிவ் ஸ்டோரேஜ்னு சொல்லிக்கலாம். ஸோ அஷ்யூர் இந்த டேட்டா சென்டர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மேப்பில் நீங்கள் பார்க்குற எல்லா ரீஜியன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எந்த ரீஜியன்ஸில் இருக்க டேட்டா சென்டரில் கூட நீங்கள் ஒரு ஸ்டோரேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியாவில் இருக்கிற வெஸ்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் உங்கள் எல்லா டேட்டாவுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ரீசன்னால அங்கே ஒரு டிசாஸ்டர் ஆயிடுச்சு, ஒரு எர்த்குவேக்கே ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்படின்னா உங்கள் டேட்டாவை நீங்கள் ஆல்ரெடி வேற ஒரு இடத்துல நீங்கள் பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கனடா ஈஸ்ட் அங்கே நீங்கள் பேக்கப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற டேட்டா சென்டர் ஏதோ ஒரு ரீசன்னால எர்த்குவேக்னால அழிஞ்சு போனால் கூட உங்களோட டேட்டா எல்லாமே பேக்கப்பில் கனடா ஈஸ்டில் இருக்கலாம். ஸோ அங்கே இருக்கிற பேக்கப்பை இமிடியேட்டாக நீங்கள் பேக்கப் பண்ணி உங்களோட சர்வீசஸ் ரன் பண்ணலாம். ஸோ இதுதான் டிசாஸ்டர் ரெக்கவரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த கிரேட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் அஷ்யூர். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டியில் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் சப்போர்ட்ஸ் போத் நெட்வொர்க் பேஸ்ட் அண்ட் ஐடென்டிட்டி பேஸ்ட் செக்யூரிட்டி. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெட்வொர்க் பேஸில் ஃபயர் வால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபயர் வால்னால் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் ஐபி அட்ரஸை மட்டும் அலோவ் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையுமே பிளாக் பண்ணுறது தான் ஃபயர் வால்ஸு. அதுக்கப்புறம் வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, ஒரு ப்ரைவேட்டாக ஒரு நெட்வொர்க் வச்சு அந்த நெட்வொர்க் வழியாக தான் எல்லா கம்யூனிகேஷனுமே நடக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டிலாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது அஷ்யூர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி பேஸில் ஆர்பிஏசி, ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு அர்த்தம்னா, ஒரு யூசருக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும், கரெக்டாக? ஸோ இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு தான் நீங்கள் எல்லா சர்வீசஸும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அஷ்யூரில் இருக்க எல்லா சர்வீசஸ்லையுமே நீங்கள் அந்த மாதிரி செக்யூரிட்டியை எனேபிள் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஃப்ஏ, விச் இஸ் கால்ட் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு அஷ்யூரோட சர்வீசஸ் நீங்கள் லாகின் பண்ணும்போது மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்னா ஏற்கனவே நீங்கள் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிடுவீங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நம்ம ஃபோனில் ஓடிபிலாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக உங்கள் ஃபோனில் ஏதாவது ஒரு கோடு அது வழியாக ஆத்தென்டிகேட் பண்ணால் தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம அஷ்யூரில் யூஸ் பண்ணுறனால எல்லாருமே ட்ரஸ்டடாக அஷ்யூரோட சர்வீசஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெயின் பெனிஃபிட்ஸ் ஆஃப் அஷ்யூர். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நிறைய சர்வீசஸ் இருக்குங்க. செக்யூரிட்டிக்கு தகுந்த மாதிரி சர்வீசஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கீ வால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசோர்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லா சீக்ரெட்ஸ் கீஸ், எல்லா கான்ஃபிடென்ஷியல் ஆன எல்லா சீக்ரெட்ஸ் கீஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு சர்வீசஸ் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் கீ வால்ட்.
ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ இந்த அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி தான் வந்து ஒரு ஐடென்டிட்டி மேனேஜ்மென்ட் டூல்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில தான் வந்து நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் மத்த விஷயங்கள் எல்லாமே வந்து மேனேஜ் பண்றதுக்கு நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ செக்யூரிட்டி ரிலேட்டடாவும் நெறைய சர்விசஸ் இருக்கு அஷ்யூர்ல. ஸோ அடுத்து வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஹான்ஸ்டு ஃப்ளெக்ஸிபிலிட்டி. ஸோ இதில என்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு சர்விஸஸ யூஸ் பண்றீங்க. அந்த சர்விஸ்க்கு ஒரு பர்ட்டிகுலர் கம்ப்யூட் பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்ப்யூட் பவர் வந்து ஃபிக்ஸ்டா இருக்காது. உங்களோட ரெக்யர்மென்ட்ஸ்க்கு ஏத்தபடி நீங்க வந்து அந்த கம்ப்யூட்டர் கூடயோ, இல்ல குறைவாகவோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. பேங்க் அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. அந்த பேங்க் அப்ளிகேஷனோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து ஒரு காலையில 9 ஏஎம்லேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் ரொம்ப பிஸியா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ ஒரு அப்ளிகேஷன்ல வந்து நீங்க அஷ்யூர்ல வந்து ஆ 9 ஏஎம்லேருந்து 5 பிஎம் வரைக்கும் வந்து நீங்க வந்து ஹை கம்ப்யூட் குடுத்துக்கலாம். அதாவது அந்த டைம்ல வந்து ரொம்ப அதிகமான கம்ப்யூட் பவர் யூஸ் பண்ற மாரி நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா, நெறைய யூசர்ஸ் வந்து அந்த டைம்ல வந்து ஒரு பேங்க் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது, அதால ஹேண்டில் பண்ண முடியும். அதே இது நைட்டு பார்த்தீங்கன்னா, அதோட ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ மத்த டைம்ல வந்து நீங்க வந்து அந்த கம்ப்யூட் பவர குறைச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். ஸோ கூடயோ, குறைவாவோ நம்மளோட செட்டிங்ஸ வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மினிமம் டவுன் டைம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சர்விஸஸ நீங்க யூஸ் பண்றீங்க. அந்த சர்விஸஸ வந்து ஏதோ ஒரு அப்டேட்டோ, இல்ல வந்து ஏதோ ஒரு கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸோ பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட டவுன் டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். மத்த இதில கம்பேர் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆன் ப்ரிமிசஸ் எல்லாம் நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு சேஞ்சஸ் நீங்க பண்ணணும்னாலே வந்து நீங்க ரொம்ப டைம் வெயிட் பண்ணணும். பேட்சிங் ஒர்க், அந்த ஒர்க்குன்னு சொல்லிட்டு நெறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அஷ்யூர்ல இருக்கிற சர்விஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கும் டைமு. ஸோ வந்து ரொம்ப ஈஸியா வந்து நீங்க அடுத்து வந்து பேக் டூ லைவ் போயிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸி டூ ஸ்விட்ச் ஃப்ரேம்வொர்க் ஆர் புரோகிராமிங் லாங்குவேஜஸ். ஸோ வந்து அஷ்யூர்ல வந்து நெறைய ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம்வொர்க்ஸ்லாம் சப்போர்ட்டடா இருக்கும். நெறைய ஓப்பன் சோர்ஸ் புரோகிராமிங் லாங்குவேஜஸ்லாம் சப்போர்ட்டடா இருக்கும். ஸோ வந்து நீங்க ஒரு ஆப்போ, இல்ல ஒரு சாஃப்ட்வேரோ பில்ட் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு நெறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஒரு பர்ட்டிகுலர் புரோகிராமிங் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணணும். ஒரு பர்ட்டிகுலர் ஃப்ரேம்வொர்க் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு வந்து நெறைய ஃப்ரீடம் இருக்கு. நோ உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாரி நீங்க வந்து எதனாலும் நீங்க மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லோ காஸ்ட். ஸோ இதில வந்து என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பே அஸ் யூ கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். இது வந்து என்னன்னா, அஷ்யூர்ல இருக்க எல்லா சர்விசஸ் மோஸ்ட் ஆஃப் த சர்விசஸ் வந்து பே அஸ் யூ கோ பேசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சர்விசஸ் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. ஆனா வந்து நீங்க யூஸ் பண்ணா மட்டும் தான் நீங்க அதுக்கு பே பண்ணணும். மத்தபடி வந்து அத சப்ஸ்கிரைப் பண்றதுக்காகலாம் நீங்க பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுதான் வந்து பே அஸ் யூ கோ பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, ஆன் டிமாண்ட். ஆன் டிமாண்ட்னா என்னதுன்னா, ஒரு சர்விஸஸ வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனால நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம்லாம் கிடையாது. உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாரி நீங்க யூஸ் பண்றது, யூஸ் பண்ணாதது வந்து உங்களோட விருப்பம் தான். ஸோ அதுதான் ஆன் டிமாண்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா நீங்க வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்பில்ட் காஸ்ட் மேனேஜ்மென்ட் டூல். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்யூர்லயே வந்து இன்பில்ட்டா வந்து காஸ்ட் மேனேஜ்மென்ட் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதில வந்து நீங்க வந்து ட்ராக் பண்ணலாம். எவ்வளோ காஸ்ட் வந்து இதுவரைக்கும் செலவாயிருக்கு. அது வந்து நீங்க மந்த்லியா, இல்ல இயர்லியா பிரேக் டவுன் பண்ணிட்டு, இல்லன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்லயோ ஒரு ரிசோர்ஸ் லெவல் வரைக்கும் நீங்க லோயர் லெவல் வரைக்கும் நீங்க வந்து அத பிரேக் டவுன் பண்ணலாம். ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே எவ்வளோ காசு செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு $200 தான். உங்களுக்கு $100 வந்தோனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும் அப்படின்னா, ஒரு $100 வந்ததுக்கப்புறமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். இந்த மாரி நீங்க ஆல்ரெடி $100 யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால என்ன ஹெல்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஈஸியா ட்ராக் பண்ணலாம். எவ்வளோ காசு வந்து நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து செலவாயிருக்கு. அதுக்கேத்தபடி வந்து நீங்க வந்து ஆக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இது ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கனால கண்டிப்பா நீங்க வந்து காஸ்ட்ட வந்து ஈஸியா வந்து நீங்க மெயின்டெயின் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் பெனிஃபிட்ஸ் ஆஃப் அஷ்யூர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்பீட். ஸோ ஸ்பீடுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாஸ்ட்டா இருக்கிறது, ஒரு அப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டா ரன் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கிடையாது. அஷ்யூரோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்பீட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு கான்செப்ட் தான். கிரியேட், டெஸ்ட் அண்ட் டெப்ளாய். இந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து அஷ்யூர்ல வந்து ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்றாங்க. ஒரு அப்ளிகேஷன சீக்கிரமா கிரியேட் பண்ணி, சீக்கிரமா டெஸ்ட் பண்ணி, சீக்கிரமா டெப்ளாய் பண்ற ஒரு கான்செப்ட் வந்து அஷ்யூர்ல வந்து ரொம்ப ஈஸியா நடக்கும். அதான் ஒரு மெயின் பெனிஃபிட்ஸ். இது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நெறைய சர்விசஸ் அவைலபிளா இருக்கு. எல்லா சர்விசஸுமே வந்து நீங்க யூஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சர்விசஸ வந்து கிரியேட் பண்றதோ, இல்ல வந்து டெலீட் பண்றதோ ரொம்ப ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம். ஆப்வியஸ்லி வந்து இட் லீட்ஸ் டூ ஸ்பீட் த ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் வந்து அஷ்யூரோட ஒரு மெயின் பெனிஃபிட்ஸ்ங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் சர்விசஸ்.
ஸோ வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து அஷ்யூர்ல வந்து நெறைய சர்விசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ என்னெல்லாம் சர்விசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குயிக்கா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வந்து நான் இந்த மாரி வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த கேட்டகரீஸ்ல ஒரு ஒரு கேட்டகரிலயும் வந்து என்ன மாதிரி சர்விசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் சம்மந்தமா என்ன மாதிரி சர்விசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அஷ்யூர் டேட்டா லேக். ஸோ அஷ்யூர் டேட்டா லேக் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்டோரேஜ் சொல்யூஷன் இன் அஷ்யூர். ஸோ வந்து நம்ம வந்து என்ன மாரி டேட்டானாலும் நம்ம வந்து இந்த அஷ்யூர் டேட்டா லேக்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. என்ன மாரி ஃபார்மேட்டா இருக்கலாம். ஒரு இமேஜ், வீடியோஸ் எதுவா இருந்தாலும் நம்ம இதில ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாரி இதுக்கு வந்து ஒரு அன்லிமிட்டட் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு கெப்பாசிட்டியே கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டினாலும் நம்ம வந்து இதில வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அஷ்யூர் டேட்டா லேக்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அஷ்யூர் டேபிள் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நோ சீக்வல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெறைய சர்விசஸ் இருக்குங்க ஸ்டோரேஜ்லயே. நான் வந்து எல்லாத்துலயுமே வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் குடுக்குறேன். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன மாரி சர்விசஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஐஓடி. ஸோ ஐஓடில வந்து என்ன மாரி சர்விசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் ஐஓடி ஹப் இருக்கு. அப்புறம் வந்து அஷ்யூர் ஐஓடி சென்ட்ரல் இருக்கு. ஸோ இந்த டூல்ஸ்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஐஓடி டிவைஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதோட ஸ்ட்ரீமிங் டேட்டாவ வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்விசஸ்லாம் இந்த டூல்ஸ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஐஓடி டிவைஸஸோட டேட்டாவ வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில வந்து என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கம்ப்யூட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அஷ்யூர் வர்ச்சுவல் மெஷின். ஸோ வந்து அஷ்யூர் வர்ச்சுவல் மெஷின்னா உங்களுக்கே தெரியும். வர்ச்சுவல் மெஷின்னா வந்து ஒரு நம்ம லேப்டாப் இருக்குல்ல, அதே மாரி இருக்கிற எல்லா கான்ஃபிகரேஷனுமே வந்து கிளவுட்ல வந்து குடுக்குறது தான் வந்து ஒரு வர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் போத் ஆப்பரேட்டிங் சிஸ்டமும் சப்போர்ட்டடு அஷ்யூர்ல. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு விஎம் வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம வந்து இந்த அஷ்யூர் விஎம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு விஎம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் ஃபங்ஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சர்வர்லெஸ் கம்ப்யூட் சர்வீஸ். ஸோ இத யூஸ் பண்ணி நெறைய ஈவென்ட் ட்ரிவன் திங்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர்ல பார்த்தீங்கன்னா, இந்த 2 ரிசோர்ஸஸ வந்து நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வெப்ல வந்து என்ன மாரி சர்வீசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் ஆப் சர்வீஸ். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, நம்ம வந்து யூஸ் பண்ற ஒரு சர்வீஸ் வந்து இதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் காக்னிட்டிவ் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது வந்து ஒரு ஃபுல்லி மேனேஜ்டு சர்ச் சர்வீஸ். நம்ம வந்து அத யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம Google சர்ச்லாம் இருக்குல்ல, அந்த மாரி நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ஏதாவது ஒரு சர்ச் ஃபங்ஷனாலிட்டிய வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம இந்த சர்வீசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி அத கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அ எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு செக்டார் இது பிக் டேட்டா. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் சினாப்ஸ் அனலிட்டிக்ஸ் அப்புறம் வந்து அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டூல்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி சர்வீசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் ஃபயர்வால்ஸ் அப்புறம் வந்து அ அஷ்யூர் வர்ச்சுவல் நெட்வொர்க். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே நெட்வொர்க்கிங் சம்மந்தமான ஒரு சர்வீசஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. கிளவுடுக்கு வந்து நம்ம மெயினா போறதே இந்த டேட்டாபேஸுங்கிற கான்செப்ட்னால தான் கிளவுட்ல. ஸோ இதில வந்து என்ன மாரி சர்வீசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் காஸ்மோஸ் டிபி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அஷ்யூர் சீக்வல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த அஷ்யூர் காஸ்மோஸ் டிபி வந்து ஒரு நோ சீக்வல் டேட்டாபேஸுங்க. அது வந்து ஒரு டாக்குமெண்ட் ஸ்டோர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இத பத்திலாம் நான் ஃபியூச்சரா வந்து இண்டிவிஜுவலா நான் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணுவேன். அப்புறம் வந்து அஷ்யூர் சீக்வல் டேட்டாபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷனலா நம்ம ஆன் பிரமிஸ் சீக்வல் சர்வர்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ கிட்டத்தட்ட அதே மாரி தான் இருக்கும். ஆனா வந்து அஷ்யூர்ல ஹோஸ்டடா இருக்கிற ஒரு டேட்டாபேஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏஐ ரிலேட்டடா என்ன மாரி சர்வீசஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் மிஷின் லேர்னிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஆல் த மிஷின் லேர்னிங் சம்மந்தமா இருக்கிற எல்லாமே வந்து நம்ம வந்து அ இத யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் காக்னிட்டிவ் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ ரிலேட்டடா இருக்கிற நெறைய இன்பில்ட் சர்வீசஸ்லாம் வந்து இதில ப்ரொவைட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பீச் ரிலேட்டடா, இமேஜ் ரிலேட்டடா, ஆடியோ ரிலேட்டடா எல்லாமே வந்து இதில காக்னிட்டிவ் சர்வீசஸ்ல இருக்கும். ஸோ ஏஐக்கு சம்மந்தமா இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இந்த காக்னிட்டிவ் சர்வீசஸ் யூஸ் பண்ணி மோஸ்ட்டா பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மானிட்டரிங். மானிட்டரிங்ல வந்து என்ன மாரி சர்வீசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீசஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் லாக் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த மாரி மானிட்டரிங் சர்வீசஸ் யூஸ் பண்ணி வந்து நீங்க ஏதாவது வந்து ஒரு இமெயில ட்ரிகர் பண்றதோ, இல்லன்னா லாக்ஸ வந்து நீங்க வந்து அனலைஸ் பண்றதுக்கோ, மானிட்டர் பண்றதுக்கோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, பிரெட்டி மச் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கேட்டகரியிலயுமே வந்து நெறைய சர்வீசஸ் இருக்குங்க. இதில வந்து நான் வந்து ஒரு 2 சர்வீசஸ் தான் நான் காமிச்சிருக்கேன் ஒரு ஒரு கேட்டகரியில. ஆனா ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்கு. ஸோ ஒரு அப்ளிகேஷனோ இல்ல ஒரு சாஃப்ட்வேர் நீங்க பில்ட் பண்றதுக்கான எல்லா சர்வீசஸ் எல்லா கேட்டகரியிலயும் வந்து அஷ்யூர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃபியூச்சர்ல வந்து போடக்கூடிய வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதில இருக்கிற முக்காவாசி சர்வீசஸ் ஆல்மோஸ்ட் நான் எல்லா சர்வீசஸுமே சொல்லுவேன். நான் வந்து கவர் பண்ணுவேன். முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டேட்டா இன்ஜினியருங்க. ஸோ டேட்டா இன்ஜினியருக்கு சம்மந்தமா இருக்கிற ஸ்டோரேஜ்ல இருக்கிற அஷ்யூர் டேட்டா லேக்
அனலிட்டிக்கா இருக்கட்டும், பிக் டேட்டால இருக்கிற சினாப்ஸ், டேட்டாபிரிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த டேட்டாபேஸ்ல இருக்கிற காஸ்மோஸ் டிபி, SQL டேட்டாபேஸ், இது ரிலேட்டடா இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டா வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் வந்து நான் மேக் பண்ணுவேன். ரைட் ஃப்ரம் இன்ட்ரோடக்ஷன் டு டெமோ எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தாங்க ஓவராலா வந்து சர்வீசஸ் அவைலபிள் இன் அஷ்யூர். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து எத பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் அக்கவுண்ட்ஸ். ஸோ அஷ்யூர் அக்கவுண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குங்க. அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு அஷ்யூர் அக்கவுண்ட் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு டெனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து கிடைக்கும். அந்த டெனன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கவுண்ட் தாங்க. நம்ம நார்மலா வந்து ஒரு ஜிமெயில் கிரியேட் பண்ணாலும் நம்மளுக்குன்னு ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் ஆகுதுல்ல. அந்த மாரி ஒரு அஷ்யூர ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்மளுக்கு முதல்ல ஹையர் லெவல்ல வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெனன்ட் தான். ஆனா வந்து இந்த டெனன்ட்ட நீங்க வந்து அஷ்யூர் அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லா சர்வீசஸும் வந்து உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லா சர்வீசஸும் நீங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ அதுக்கு தேவையானது தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். சப்ஸ்கிரிப்ஷன்னா என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இனிமே வந்து நீங்க அஷ்யூர்ல ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ் எல்லாமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணணும்னா, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அக்கவுண்ட் வேணும். அதாவது ஒரு டெனன்ட் வேணும். ஸோ டெனன்ட் இருந்தா தான் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து வர்றது வந்து ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிசோர்ஸ் குரூப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃபைல் சிஸ்டம்ல வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கு அப்படின்னு நெனச்சுக்கோங்க. ஒரு ஃபோல்டர் இருந்தா தான், அந்த ஃபோல்டருக்குள்ள தான் நீங்க ஃபைல்ஸ்லாம் நீங்க சேவ் பண்ணலாம். கரெக்ட்டா? இதுல அந்த ஃபோல்டர் தான் வந்து ரிசோர்ஸ் குரூப்புங்க. ஒரு ஃபோல்டரா நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழ ஃபைல்ஸ் இருக்குல்ல, ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ், அதெல்லாம் தான் ஒரு ரிசோர்ஸஸ். ஸோ வந்து இதோட ஃப்ளோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க ஃப்ளோ. ஃபர்ஸ்ட்டு வந்து டெனன்ட் இருக்கும். ஒரு அஷ்யூர் அக்கவுண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன வந்து நீங்க வந்து எனேபிள் பண்றீங்க. நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப்ப நீங்க கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அதாவது வந்து ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மாரி. இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு கீழ வந்து நீங்க எல்லா ரிசோர்ஸஸும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அடுத்த வந்து ஸ்லைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூரோட அக்கவுண்ட். அதாவது டெனன்ட். ஸோ ஒரு டெனன்ட்ல வந்து நீங்க எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டெவ் என்விரான்மென்ட்க்கு கம்ப்ளீட்டா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து ஒரு கிரியேட் பண்ணிக்கலாம். மோர் தென் 1 சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அஷ்யூர் அக்கவுண்ட் தான். ஒரு அஷ்யூர் அக்கவுண்ட்ல நீங்க எத்தன சப்ஸ்கிரிப்ஷன்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழ நீங்க எத்தன ரிசோர்ஸ் குரூப்னாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ரிசோர்ஸ் குரூப்க்கு கீழ நீங்க எத்தன ரிசோர்ஸஸ்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஃப்ளோல தான் இருக்கணும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இதில 2 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழ 2 ரிசோர்ஸ் குரூப் இருக்கு. அந்த ரிசோர்ஸ் குரூப்க்கு கீழ பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கிறது எல்லாமே வந்து ரிசோர்ஸஸ். ஸோ இதில இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸுமே நான் வந்து முன்னாடி இருக்கிற ஸ்லைட்ஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அஷ்யூர் வர்ச்சுவல் மெஷின் இருக்கு, அஷ்யூர் ஆப் சர்விஸ் இருக்கு, அஷ்யூர் வர்ச்சுவல் நெட்வொர்க் இருக்கு, அஷ்யூர் SQL டேட்டாபேஸ் இருக்கு, அப்புறம் வந்து அஷ்யூர் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாம் தான் ரிசோர்ஸஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து இவ்வளோதாங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அஷ்யூரோட போர்ட்டல் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ அதில வந்து நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப், ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அத வந்து நீங்க டெமோவா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து நெறைய புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இதுவரைக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நெறைய வீடியோஸ் போட போறேன். ஸோ அஷ்யூர்ல நீங்க நெறைய கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் லிசனிங். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சியர்ஸ். பாய்.